தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். ஏன்னா வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் உடனேயே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது. அடுத்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திற்கு வர 4ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாக சொல்லும் போது உங்களுடைய மனம் சார்ந்த பலன்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க மனசுல எப்போதுமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் வருட பரப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான இந்த வருடங்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு மறைமுகமான வருமானம், அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மூல நட்சத்திர அன்பர்கள் கமிஷன் தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில், இந்த மாதிரியான அந்த தொழிலில் இருந்து மறைமுகமான வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகு திசை இல்ல குரு திசை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த குரு திசையில ராகு திசையில கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு எல்லாமே கடைசி நேரத்துல ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கும். ஒரு 10 வருஷம் நல்ல தொழில் செஞ்சிருப்பேன், ஒரு 10 வருஷம் நல்ல வேலையில பார்த்துட்டு இருந்தேன், கடைசி பாத்தீங்கன்னா ஒரு கடனால பாதிக்கப்பட்ட, இல்ல எங்களுக்கு அந்த தொழில் ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரியாக அந்த 10 வருட உழைப்பும் வீணாக போகக்கூடிய ஒரு நேரத்துலதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருப்பீங்க இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். இப்போ இந்த குரு தசை அல்ல இந்த குரு புத்தி ஆகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் விசுவாச வருடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த பூராட நட்சத்திர அன்பர்கள், நிறைய பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான திட்டமிடுதல் இருக்கு. எல்லாத்துலயுமே நம்ம அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்ற விதமான ஒரு திட்டமிடுதல்கள் அதிகமாக இருக்கும். இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் பிறந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்க சின்ன வயசுல நீங்க இருந்த அளவுக்கு இப்போ நீங்க பெருமளவு ஒரு வருமானத்துல கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கிறீங்க. சின்ன வயசுல எவ்வளவோ நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி, உங்களுடைய படிப்புல நல்ல வெற்றி, அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. எந்த அளவுக்கு சின்ன வயசுல நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சோ, ஆனா பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தோல்வியில போய் போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. நீங்க நிறைய ஒரு முயற்சிகளை செய்ய போறீங்க. அந்த முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானம் இல்ல உங்களுக்குன்னு சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். நான் பதிவுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி இந்த விசுவாவச வருடம் பாத்தீங்கன்னா அதிகமான போகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய 3வது நபர் குறுக்கீடுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு 3வது நபர் உள்ள வராங்க, இல்ல உங்களுடைய உறவினர்கள் கிட்டயே நீங்க ஏதாவது ஒரு ஷேர் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு ஏமாற்றமான ஒரு நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும். நிறைய தேவையில்லாத ஒரு தண்டைகள், அதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நாகரிகமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான ஒரு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணத்துல கடந்த காலத்துல நிறைய ஒரு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை தேடி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இப்போ குரு தசை இல்ல
சனி திசை இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை கூட இருக்கும். செவ்வாய், ராகு, குரு, சனி இந்த மாதிரியான இந்த 4 திசைகள்ல தான் நீங்க இருப்பீங்க. இந்த 4 திசைகளுமே உங்களுக்கு செவ்வாய் திசை ரொம்ப மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசை. யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை இருக்கோ அவர்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். வெளிநாட்டு அமைப்புகள் இருக்கு, அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கும். ராகு திசையும் அதே மாதிரியான வெளிநாட்டு மாற்றங்களை அதிகப்படியாக கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே சமயத்துல ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும் வெளிநபர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த ஆடம்பர வசதிகளை அதிகரிச்சாலும் அந்த இடத்துல கொஞ்சம் லிமிட் வச்சுக்கணும். இது தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான செக்ரிகேட் பண்ணி அந்த இடத்துல லிமிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தேவையில்லாத செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் வேலையில மிகப்பெரிய நெருக்கடிகள், எப்ப வேலை விட்டு போகும் அப்படின்றது தெரியாது, திடீர்னு எப்பனாலும் போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியிலே வந்துட்டு இருந்த இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் சில பேர், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையவே விட்டுருப்பீங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வேலையை விட்டா போதும், நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ரெஷர்ல போய் நின்னோம்னா நமக்கு தேவையில்லாத உடல் அலுப்புகள் அடுத்து வியாதிகள் வரக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கையில நிறைய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு அளவிற்கு சில ப்ரெஷர்ஸ் வந்திருக்கும். வேலையை விட்டுருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புல நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய, அதாவது வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அதுல வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புல கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிறப்புல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தையவே பிறக்கல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருங்க. ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ இல்ல தேவையில்லாத ஒரு மாற்று முறை வைத்தியத்தை செய்யறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதற்குண்டான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அதனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யற மேடம், வெளிநாட்டுல எங்களுக்கு கடன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கடனை இந்த காலகட்டம் மாற்று முறையில ஏற்பாடு செய்து நீங்க அடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடனுக்காக சில விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கடன் தான் இப்ப நம்ம அடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பெரிய பெரிய துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள், தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில்லாம் ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்கு உண்டான வெல் டெவலப்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவச வருடம் இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல 5 வருடம் திருமண தடைகள் இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா ஒரு முருகன் கோயில்ல நீங்க திருக்கல்யாணம், அதாவது இந்த அக்டோபர் டிசம்பர்ல நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை நீங்க போய் பாருங்க. அந்த திருக்கல்யாணத்துல உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய மாங்கல்யத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்க. அது பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருடமாக இருந்த திருமண தடைகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. நான் எப்போதுமே எல்லா பதிவுலையுமே 3 வருடத்திற்கு 5 வருடத்திற்கு மேல தடைகள் இருக்குன்னா உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லியிருப்பேன். ஆனா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இங்க முழுமையாக திருமண யோகங்கள் இருக்கிறதுனால நீங்க இந்த முருகன் திருக்கல்யாணத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னாலே, உங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த மாங்கல்யத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய
உங்களுக்கு ஒரு திருமண தடைகள் நீங்கி முழுமையாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி, நான் இங்க சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தி பலன்கள் ரஃப் கால்குலேஷன்ல தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல முழுமையான அந்த தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.